பாண்டி மெதுவா அந்த திரவம் என்னன்னு சொல்லி தொட்டு பார்த்ததுல அது ரத்தம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. மறுபடியும் ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அவங்க பார்த்தப்போ அதோடைய வாயில இருந்த கருப்பு கலர் மூட்டை வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு எருமை. அது ஒரு எருமை கழுத்துல கடிச்ச மாதிரி அங்க உக்காந்துருந்தது. இவங்க பயந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த எருமையோட தலை கீழே விழுந்தது. இதுக்கு மேல அந்த இடத்துல நிக்க தைரியம் இல்லாம குமாரும் பாண்டியும் தலை தெறிக்க ஓடுனாங்க. அது நைட்டு அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. அடுத்த நாள் மக்கள் நடமாட்டம் ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குமாரும் பாண்டியும் இத பத்தி ஊர் மக்கள் கிட்ட சொன்னாங்க. ஆனா இத நம்பறக்கு யாருமே தயாரா இல்ல. கூட்டத்துல இருந்த ஒருத்தர் வேடிக்கையா, அப்படின்னா வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல